நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் கண்ணன். இது நம்மளுடைய யூடியூப் சேனல் கண்ணன் டாக்ஸ். இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் உடனடியாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு தலைப்பு நம்ம ஒரு 2 நாளாக பேசிகிட்டு இருந்தோம். என்ன அப்படின்னா ஜென்சி கிட்ஸ் 2K கிட்ஸ் இவங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு 20-25 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கான ஒரு விழிப்புணர்வு ஒரு சொல்ல போகிறோம். என்ன விழிப்புணர்வு நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன், இது எல்லாமே நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், புதுசாக எந்த விஷயமும் இல்லை. சரி, இப்போ நம்ம அன்னைக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நமக்கு ஒரு வீடியோவை நம்ம பேசியிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வந்துட்டு எல்லாருமே அம்பானி, அதானி இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களுடைய வளர்ச்சி பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த நிறுவனங்களோட போட்டி போட்ட 100 நிறுவனங்கள் இருக்கும், தோற்று போயிருப்பாங்க. இப்போ நம்ம இதிலிருந்து வாழ்க்கையில் எப்படி நம்ம அவங்கள உயரத்தை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது, ஒன்று உங்களுடைய சுற்றி இருக்கிற பசங்களாக இருப்பாங்க, பொண்ணுங்களாக இருப்பாங்க, இல்லை நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களாக இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு எல்லாமே நம்ம வந்து ஒரு நல்ல விதமான ஒரு ஆலோசனையை சொல்லணும். இது உங்களுடைய பங்களிப்பும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். இப்போ என்ன விதமாக நம்ம இதை பங்களிப்பு கொடுக்கணும் அப்படின்னா, முதல்ல தோற்று போனவங்க எப்படி தோத்தாங்க, எந்த இடத்துல தன்னுடைய மிஸ்டேக் பண்ணாங்க. நிறைய சாம்ராஜ்யம், பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே நல்ல பீக்கு போய் மறுபடியும் கீழே விழுந்திருப்பாங்க. மறுபடியும் அதுக்கு முன்னாடி அவங்க இப்போ நம்மளுடைய சீன்லேயே இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போ நம்ம எடுத்துக்காட்டுக்கு இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் சொல்கிறோம் அப்படின்னா, ராமராஜ் காட்டன் அவங்க அண்ணா இருக்காங்க, சக்தி மசாலா இருக்காங்க. இந்த மாதிரி நிறையா என்டர்பிரைனர்ஸ் வந்து அவங்க பெரிய கம்பெனி வச்சு நடத்தி ரன் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் சக்ஸஸாக போயிட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். இவங்களுக்குள்ள போட்டியாக நிறைய கம்பெனிகள் வந்திருக்கும்ல. இப்போ ஒரு 10 கம்பெனி நம்ம சொல்கிறோம், மீதி 95 கம்பெனி, ஒரு 100 கம்பெனி உதாரணத்துக்கு. அப்போ அந்த 95 கம்பெனி ஏன் வீணாக போச்சு, எங்கே லாஸ் ஆனாங்க? இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு அவங்களுக்கு, நம்ம இந்த 2K கிட்ஸுக்கும் ஜென்சி கிட்ஸுக்கும் நாம் வந்து ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, எந்த மாதிரி விழிப்புணர்வு நாம் கொடுக்கலாம் அப்படின்னா, முதல்ல நீங்கள் எல்லாரும் போய் ஜெயிச்சவங்ககிட்டையும் பேசுங்க, அவங்களுடைய வரலாறு பாருங்கள். அதே மாதிரி தோற்று போனவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய தோல்வி எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அது இந்த குழந்தைங்களும் சரி, இல்லை நம்ம அவங்கள சுற்றி இருக்கிற நம்மளை மாதிரி இருக்கிறவங்களும் சரி. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம் நம்ம சொல்கிறேன். முதல்ல வந்துட்டு ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னா, நாம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அதை எங்கே பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஜவுளி கம்பெனி ஒன்று நம்ம ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த ஜவுளி கம்பெனியை நம்ம சேவாப்பேட்டையில் போய் ஆரம்பிக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அது நம்ம தோல்வியை தான் தள்ளுவோம். அதே மாதிரி ஒரு பெரிய அளவில் நம்மளுக்கு மளிகை ஜாமானத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ சேலம் லீ பஜார் இருக்கு இல்லையா, அதை லீ பஜாரை கொண்டுட்டு போய் நாம் திருப்பூரில் அந்த காட்டன் இண்டஸ்ட்ரி இருக்கிற இடத்துல வச்சோம்னா ஜெயிக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. தோல்வியை தான் நம்ம தள்ளுவோம். அப்போ முதல்ல நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, எந்த இடங்கள்ல நாம் தொழில் பண்ணோம், எந்த மாதிரி இடத்துல தொழில் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு முதல்ல நம்ம சொல்லி தரணும். சரி, இதுக்கு வந்து ஒரு சின்ன உதாரணமாக நான் என்னுடைய மனசில் படுறது என்ன அப்படின்னா, ஒரு தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஐடி பார்க் ஒன்று ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, ஒரு 4-5 நண்பர்கள் சேர்ந்து ஆசைப்படுறாங்க அப்படின்னா, ஐடி கம்பெனிக்கு எந்த இடத்துல அதுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது அதை பார்க்கணும் ஃபர்ஸ்ட். எந்த இடங்கள்ல நமக்கு அந்த கம்பெனிக்கு உண்டான வேலைக்கு உண்டான ரெக்ரூட்மெண்ட்டு ஆட்கள் வந்து எங்கே கிடைப்பாங்க இதை பார்க்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பெரிய அளவில் ஒரு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே சொல்கிறேன். ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன விஷயம் பண்ணுறதுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயங்கள் கிடையாது. நான் சொல்கிறது, இப்போ நம்ம சொல்லமே அதானி, அம்பானி, இந்த மாதிரி ஒரு பிக் ஷாட்டாக நாம் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற எல்லாருமே முதல்ல செய்கிற தவறு, சரி நம்ம இந்த இடத்துல வாடகை கம்மியாக இருக்குது, இந்த இடத்துல நம்ம சொந்த இடம் இருக்குது,
அப்படின்னு சொல்லி போயிட்டு அங்கே போய் ஒரு சில முயற்சிகளை பண்ணுறாங்க. அங்கே தோல்வி தான் வரும். அப்போ நாம் என்ன பண்ணணும், ஒரு ஐடி சம்மந்தமாக ஒரு பிஸ்னஸை நல்லா சிறப்பாக பண்ணோம் அப்படின்னா நாம் எங்கே அதுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கோ அங்கே தான் போய் பண்ணணும். உதாரணத்துக்கு சென்னையில் பண்ணலாம், பெங்களூர் பண்ணலாம், அந்த மாதிரி. இப்போ அடுத்த கட்டமாக நம்ம வந்து வேற ஒரு தொழிலை எதையும் ஒன்று நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்க நினைக்கும் போது இதுதான் வந்து நம்ம அடிப்படையாக இருக்கணும்னு நான் என்னுடைய ஒரு ஆலோசனையாக நான் நினைக்கிறேன். என்ன, நாம் எங்கே செய்யணும், எப்படி செய்யணும், எந்த அளவில் செய்யணும், இது மூலம் அவங்க திட்டமிட்டுக்கணும். அந்த திட்டமிட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு அவங்க போகணும். முதல்ல தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், நிறைய பேர் நம்ம வந்து வாழ்க்கையில் பெரிய பெரிய ஆர்வத்தோடையும் பெரிய அளவில் முதலீடும் போட்டு மேலே வந்தவங்க இன்னைக்கு நிறைய பேர் ஃபீல்ட்லேயே இல்லை, ஃபீல்ட் அவுட்டு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயமா நாம் ஒரு விஷயத்த நம்ம வந்து பண்ணணும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சொல்லணும், இல்லை அந்த குழந்தைங்க இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, அவங்களும் ஒரு விஷயங்களை வந்து நினச்சிக்கணும். என்ன காரணத்தால் ஒரு தொழில் நடக்காமல் இருக்குது. சரி, இன்னைக்கு உதாரணமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு ட்ரெண்டிங் என்ன, இன்னைக்கு எந்த பிஸ்னஸ் நல்லா போகுது. இப்போ எனக்கு தெரிஞ்சு நாம் இந்த பெரிய பெரிய கம்பெனியில் சொல்கிறது எல்லாமே பிஃபோர் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க பெரிய டாப் லெவலில் ஆகிட்டாங்க. அவங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிற மாதிரி உயர பறக்கும் காத்தாடி அவ்வளோ சீக்கிரமாக கீழே இறங்காது. அது முதல்ல அந்த நிலையை நிறுத்துறது, அந்த காத்தாடியை நிலையை நிறுத்துறது மிகப்பெரிய கஷ்டம். அந்த மாதிரி இந்த குழந்தைங்க வந்து எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதுல ஏன் இவ்வளோ குழப்பங்கள் வருது அப்படின்னா, எல்லாமே அவங்க தேர்ந்தெடுக்கிற இடங்கள் தவறு, சூழ்நிலைகள் தவறு, அதே மாதிரி அவங்களுடைய பார்ட்னர்ஷிப் அதுலேயும் சில தவறுகள் வருது. இப்போ இந்த மாதிரி முதல்ல தவறுகளை எல்லாமே நாம் முதல்ல களையணும். சிறந்த திட்டமிடல் வேணும், எங்கே செய்கிறோங்கிறது வேணும். ஒரு மழை காலத்தில் வந்துட்டு நாம் போய் உப்பு வைக்க போனோம்னாலும் செட் ஆகாது, காற்றடிக்கும் போது நாம் போய் மாவு வைக்க போனாலும் செட் ஆகாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச இந்த 2 வருட அளவில் இன்னைக்கு மல்டிமீடியா, அனிமேஷன், கிராஃபிக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தமான இல்லை கிராஃபிக்ஸ் அனிமேஷன் சம்மந்தமான துறை மட்டும்தான் வளர்ந்துருக்குது. மீதி எல்லா துறையுமே அடி வாங்கியிருக்கு. இது நான் அனுபவத்துலேயும் சொல்கிறேன். நான் என்னுடைய சுற்றி வரைகளும் நிறைய பேர்த்திட்ட பார்க்குறேன், பேசுகிறேன், எல்லாமே பண்ணுறேன். அப்போ அது சம்பந்தமான விஷயங்களில் வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் பண்ணோம் அப்படின்னா அது மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு இல்லை நம்ம சுற்றியுள்ள நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து அதை ஒரு ஐடியாவாக கொடுக்கணும். அவங்க நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு கூட ஒரு சிலர் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க, எவனா என்ன பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு நம்மளாம் போகக்கூடாது. அவங்களுக்கும் சில ஆலோசனைகள் சொல்லணும். நமக்கு தெரிஞ்ச இடத்துல பார்ப்பேன், இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க, உங்கள் அனுபவத்தை வேணால் நீ ஷேர் பண்ணுறத நீ அவங்ககிட்ட போய் கேட்டுக்கோ அப்படிங்கணும். நாமளும் அவங்களுக்கு நம்மளாவே ஒரு ஃபோன் பண்ணி, தம்பி இது மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்ச தம்பி பையன் வந்து இது மாதிரி பண்ணுறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத நாமளும் சொல்லணும். இதுதான் வந்து நாம் வந்து இந்த சமுதாயத்துக்கு நாம் செய்கிற ஒரு மிகப்பெரிய தொண்டாக இருக்கும். சரி, எப்போ இதெல்லாம் வந்து நம்மளால் சாத்தியம் அப்படின்னா, நாம் வந்து இந்த மாதிரி ஒரு முயற்சிகள் இருக்கிறோன்னு தெரிஞ்சாவே நம்மளை நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணுவாங்க. யார் அனுபவத்தை வச்சிருக்கிறவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அனுபவம் தேவைப்படுறவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுவாங்க. நிச்சயமாக அவங்க 2 பேத்துக்கும் நம்ம லிங்க் பண்ணி கொடுக்கணும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், நம்ம பிறந்தோம் வாழ்ந்தோம் இருந்தோம் அப்படின்னு இல்லாமல் நம்மளும் சமுதாயத்துக்கு சில விஷயங்களை செய்யணும்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இல்லையா, அது இந்த மாதிரி விஷயங்கள் தான். இதுக்காக வந்து நம்மளுடைய பணத்தையோ இல்லை உடல் உழைப்பையோ நம்ம அங்கே போய் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. ஸ்மார்ட்டாக அவங்களுக்கு ஒரு ஐடியா கிளிக் பண்ணி கொடுக்கணும். நம்மளுக்கு தெரியும், நாம் வந்து எல்லா உலகத்துக்கு பூரா நம்ம வந்து புத்தி சொல்ல முடியாது, எந்த விஷயமும் செய்யறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. அதே மாதிரி இப்போ இந்த நிகழ்ச்சியை ஒரு 1 லட்சம் பேர் பார்க்குறாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5லேருந்து 10 பேர் முயற்சி பண்ணுவாங்க. அதில் ஒரு 2 பேர் தான் சக்ஸஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த 2 பேருக்காகவாவது இந்த விஷயங்களை பயன்படணும். இப்போ எப்படி நாம் சொல்கிறோமோ அதே மாதிரி நீங்களும் உங்களை சுற்றி இருக்கிற குழந்தைங்கள எல்லாமே நீங்கள் ஒரு வாட்ச் பண்ணி அவங்க கேட்கலனா கூட நாமளாக போய் சொல்லணும்னு நான் என்னுடைய ஆசையை நான் கேட்டுக்கிறேன். இன்னும் சில நாட்கள் கூட நம்ம பேசுவோம். முதல்ல வந்து தவறுகள் எங்கே நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி சொல்லுவோம். அந்த தவறுகளை வந்து அந்த குழந்தைங்க வந்து திருத்திக்கிட்டோம், அவங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து அதை ஒரு படிக்கெல்லாம் மாற்றிக்கிட்டோம். அப்புறமேல இன்னும் ஒரு வாரம் 10 நாள் கழித்து நாம் என்ன மாதிரி தொழில்கள் பண்ணலாம் அப்படிங்கிறதே நாம் பேச போகிறோம். நிச்சயமாக உங்களுடைய ஆதரவு வர. எனவே இந்த ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய
என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.